Dazller All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. Movie Train Motion Pictures வழங்கும் கிரிக்கெட்டர் முத்தையா முரளிதரனின் பயோகிராஃபியான 800 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. 2 வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகையான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதாவது நீங்க நகையை பத்தி பேசணும்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, பணத்தை பத்தி பேசணும்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஆனா வெயிட் லாஸை பத்தி பேசணும்னா மட்டும் ஊர்ல இருக்க எல்லாருமே அதுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. ஒருத்தவங்க சொல்லுவாங்க தேனை சினமன்ல கலந்து குடிச்சிங்கன்னா ஒல்லி ஆயிடலாம் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீங்க என்ன சாப்பிட்டாலும் வாக்கிங் போனாதான் ஒல்லி ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க நான்லாம் வாக்கிங்லாம் எதுவும் போலங்க, 3 வேளையும் எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு யோகா மட்டும் பண்ணா நான் உடம்ப குறைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அது இதுன்னு இருந்து சாப்பிடவே செய்யாம உடம்ப குறைச்சதா சொல்லுவாங்க. இதுல எந்த கதையை கேட்டாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் பயம் தான் வரும், இது எப்படிடா நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு. ஆக மொத்தத்துல எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு வாரம் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு அந்த வாரத்தோட கடைசியில ஏதாவது ப்ராப்ளம் வந்து படுத்துருவோம். ஏன்னா நம்மளோட உடம்பு இவ்வளவு கார்போஹைட்ரேட் இவ்வளவு புரோட்டீன் இவ்வளவு ஃபேட்னு சாப்பிட்டு பழகினதை திடீர்னு போட்டு வருத்தி எடுத்தா அது பிரேக் டவுன் ஆகும். சோ இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் நீங்க பொதுவா என்ன பண்ணுவீங்க, இட்லி தோசை சாப்பிடுவீங்க. அதுவே இருக்கட்டுங்க. இந்த இட்லி தோசையை நீங்க 4 சாப்பிட்டது பதிலா 2 சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ண வேணாங்க, நீங்க 4 சாப்பிடுங்க. ஆனா நீங்க இட்லி மாவு மட்டும் நான் சொல்ற மாதிரி அரைச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லாவே வெயிட் குறையும். அதாவது நம்ம வீட்டுல அடமாவுன்னு ஒண்ணு செய்வாங்க, தெலுங்குக்காரங்க அதை வந்து பெசரட்டுன்பாங்க. இந்த அடமாவை நம்ம இட்லியாவும் சுடலாம் தோசையாவும் சுடலாம். எப்படின்னா உங்க வீட்டுல எல்லா பயிறு வகைகளும் இருக்குதா அப்படின்னு பாருங்க. அதாவது பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, மூக்கடலை, காராமணி இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. இதுல எது 1 2 இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா ஆல்டர்னேட்டா வேற வேற பருப்பு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் சரிபங்கா எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில நல்லா ஊற வைங்க. ஒரு 3 மணி நேரத்துல நல்லா ஊறிடும். இது பொங்கணும்னு அவசியம் இல்லை, அதனால நீங்க அரைச்சு அப்படியே யூஸ் பண்ணலாம். அதை அரைக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயோ காஞ்ச மிளகாயோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. நம்ம வடைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல அந்த மாதிரி தான். இதை அரைச்சிட்டு தோசை கல்லுல போட்டு எடுத்தாலும் ஓகே, இட்லியா சுட்டாலும் ஓகே. உங்களுக்கு நார்மலா சாப்பிடுற இட்லி மாதிரியே எந்த டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி காலங்காலத்துல எந்திரிச்சு இவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோமேன்ற கில்ட் இல்லாமலும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க டெய்லி வெவ்வேறு பயிர் வகைகளை வச்சு நீங்க செஞ்சு பார்க்கலாங்க. எந்தவித பயிர் வகையும் டயட்டுக்கு ரொம்ப முக்கியமானது தாங்க. வெயிட் லாஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் கூட. இந்த பயிர் வகைகள்ல செய்யற மாவு ஒரு நாள் தான் தாக்கு பிடிக்கும், அடுத்த நாள் கெட்டு போயிடும். சோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அன்னன்னைக்கு வேணுங்கத அன்னன்னைக்கு அரைச்சு யூஸ் பண்ணுங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லைங்க, ஏன்னா அதுல இருக்க இஞ்சி பூண்டு காரமே நமக்கு சைட் டிஷ் மாதிரி இருக்கும். இதை ஊத்தி சுடும் போது ஆயில்னு எதுவும் சேர்த்துக்க தேவையில்ல, வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. Dazller All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. Movie Train Motion Pictures வழங்கும் கிரிக்கெட்டர் முத்தையா முரளிதரனின் பயோகிராஃபியான 800 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. 2 வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். ஸ்கூல் மேகசின்ல வந்து ஒரு சீனியர் வந்து சிஎம் நான் படிச்ச காலேஜ்ல மணிப்பால் யூனிவர்சிட்டியில வந்து படிச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. எப்படி அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ் படிச்சு அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு, குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது அப்படின்னு. நான் அப்ளிகேஷன் போட்டேன், ஒரு 2 மந்த்ஸ்லேயே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டே தேவையில்லை. அவங்க எப்படி சொன்னாங்கன்னா பாஸ் ஆகிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன், அது எப்படி ஃபெயில் ஆகுமோ 12th அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சு அப்போ. ஆனால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அந்த பிரின்சிபல்கிட்ட சொன்னேன். அப்போ உங்களுக்கு சீட் கிடச்சிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு இந்த QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஷ்ஷஸோட ப்ரிப்பரேஷனும் அந்த வீடியோஸாக வந்துடும். நான் பார்க்கும்போது பயங்கர பியூட்டிஃபுல்லாக அழகாக சூப்பராக இருக்கீங்க. ஆனால் உங்களோட டேட்டோ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா? எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அப்போ அம்மா கிளியராக சொல்லிட்டாங்க ஸ்கூலில் இருக்கும்போதுலாம் டேட்டோ கிடையாது அப்படின்னு. ஸோ எந்த நாள் போர்டு எக்ஸாம் 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்சுதோ வெளிலலாம் போவீங்களா சாப்பிட? போனீங்கன்னா என்ன அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க சஞ்சனா? அதுவும் திருப்பி நான் யோசிக்கவே தேவையில்லை. இந்த ப்ராடக்ட்ல அண்ட் அந்த இன்க்ரீடியண்ட்ல எந்த இன்க்ரீடியண்ட்லையுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறது. ஸோ நீங்கள் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க. ஸோ அதில் வந்து கல்னரி ஆர்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஃபேமஸ் அலுமினை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செஃப் விகாஸ் கண்ணா. ஸோ அவரும் நம்மளோட காலேஜ்லேருந்து தான் வந்திருக்காரு. மணிப்பால் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி, நிறைய கோர்சஸ் இருக்குது. பட் அதில் ஆப்வியஸ்லி என்னோட கோர்ஸ் வந்து